வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகிறேன். தற்பொழுது ஜூன் மாதத்துக்குரிய ராசி பலன்களை விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாம் காணவிருக்கிறோம். விருச்சிக ராசி நேயர்களே, கோள் நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 6லே புதன் பகவானும் 8லே செவ்வாயும் பரிவர்த்தனையாய் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் 6லே அமர்ந்திருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே ஏற்படலாம். எனவே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது இந்த மாதத்தில் நல்லது. கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசி நேயர்களே, 7.5 சனியின் கட்டுப்பாட்டிலே நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள். தற்பொழுது அவர் கடைசி சுற்றுக்கு, அதாவது தனுசிலே இருக்கிறார். 5 வருடம் உங்களுக்கு ராசியில் விரயத்திலும் உங்கள் ஜென்ம ராசியிலும் இருந்தார். தற்பொழுது அதிசாரமாக 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு யோகக்காரங்கனான குரு பகவான் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே மிக மிக பலமாக இருக்கிறார். குரு பகவான் அருளால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்தாலும் அவற்றை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியத்தை குரு பகவான் உங்களுக்கு அருள்வார். பொதுவாக இந்த மாதம் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8லே மாதம் முழுவதும் இருக்கிறார். எனவே இந்த மாதம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டும். இல்லையெனில் சனியோடைய பார்வை செவ்வாய்க்கு இருப்பதாலும் செவ்வாய் சனியை பார்ப்பதாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை நான் சிறு எச்சரிக்கையாகவே கூறுகின்றேன். ஏனெனில் கிரகநிலைகள் சரியில்லை என்று தெரிகின்ற பொழுது நாம் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். ஆனால் குருவோடைய பலம் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் எவற்றையும் சந்திக்கக்கூடிய தைரியம் படைத்தவர்கள். இயற்கையாகவே விருச்சிக ராசி நேயர்கள் மிகுந்த தைரியசாலிகள். என்றுமே மற்றவர்களுக்காகவே உழைக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் நன்மைக்காக பாடுபடக்கூடியவர்கள். இது இயற்கையாகவே விருச்சிக ராசி நேயருக்கு உண்டான குணாதிசயம். ஆனால் திடீர் என்று உங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தினால் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் இழந்திருப்பீர்கள். இப்பொழுது அது சற்று மிகுதியாக இருக்கின்ற நேரமாகும். எனவே நீங்கள் இந்த மாதத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 7லே இருந்து உங்களுடைய ராசியில் பார்ப்பதால் மேலதிகாரிகளிடம் நல்ல உறவு இருக்கும், சிறு சிறு அன்பு பரிமாற்றங்கள் இருக்கும். ஆனால் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே மாதத்தின் முற்பகுதியிலே நீங்கள் நல்ல நட்புறவை மேலதிகாரிகளிடம் கொண்டிருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியிலே ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8ஆம் இடத்திற்கு வருவதனால் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னடா இவர் எல்லாமே பிரச்சனைன்னு சொல்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் 12 ராசியிலே இப்பொழுது பிரச்சனையான நேரமாக கடந்த 2-3 வருடமாக இருக்கிறார். பல்வேறு நபர்கள் விருச்சிக ராசியாக இருந்தே பலன்கள் கேட்டு என்ன எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு குறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சிறிது காலம்தான். குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த வருடம் முழுவதும், அதாவது செப்டம்பர் மாதம் வரை அவர் இருக்கின்றார். அதுவரை உங்களுக்கு அவர் பலம் கொடுப்பார் என்பதனால் குரு வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் அல்லது சித்தர்கள் சமாதிக்கு செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சாய்பாபா அல்லது ராகவேந்திரா சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் போன்றோருடைய சித்தர்களுடைய சமாதிக்கு செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் 7.5 சனியின் தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபடலாம். சித்தர்கள் கர்ம வினையை கரைக்கும் சக்தி படைத்தவர்கள். எனவே அவரை நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முக்கியமாக முழுவதுமாக காண வேண்டும். ஏனெனில் கடைசியில் நான் ஒரு பீஜ மந்திரம் சொல்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வாக அந்த பீஜ மந்திரம் இருக்கும். கோச்சாரத்தில் இருக்கும் உண்மை நிலையை நான் சொல்லிதானே ஆக வேண்டும். அதுதானே ஒரு ஜோதிடரின் கடமை. எனவே தான் இவற்றை நான் உங்களுக்கு கூறி எச்சரிக்கைப்படுத்துகின்றேன். ஆனால் ஒன்று, ஒருவருடைய ஜனன ஜாதகம் நன்றாக இருந்து யோக திசை நடந்து நல்ல யோக கிரகங்களின் பார்வை இப்பொழுது இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு இருந்தால் அந்த திசையானது உங்களுக்கு பல்வேறு யோகத்தை நிச்சயம் செய்யும்.
கோச்சாரம் என்பது 30% தான். 70% உங்களுடைய ஜனன ஜாதகம், அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே தான் பலாபலன்கள் நடைபெறும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே யோக தசையோ யோக புத்தியோ நடந்தால் நீங்கள் எந்தவித பாதிப்பையும் அடைய மாட்டீர்கள். அதே சமயத்தில் அவயோக தசையோ அவயோகியோ புத்தியோ நடந்து தற்பொழுது கோச்சார நிலையும் சரியில்லாத சூழ்நிலையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடரிடம் கட்டாயமாக நீங்கள் எடுத்து சென்று பார்க்க வேண்டும். பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, தற்பொழுது எனக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது என்பதை நீங்கள் கட்டாயம் அறிய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகத்தின் அடிப்படையிலே கோள்கள் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் கோச்சாரம் என்ன செய்யும் என்று அவரிடம் நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கான பரிகாரம் அவர் கூறுவார். அந்த பரிகாரத்தை முறையாக நீங்கள் செய்ய வேண்டும். நான் முன்னரே கூறியது போல் சித்தர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் குரு அருள் கிடைக்கும். வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியோ இல்லை நான் சொல்லியது போல் சித்தர்களையோ நீங்கள் வழிபட்டால் குரு பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். குருதான் உங்களுக்கு யோகக்காரகன். எனவே நீங்கள் குரு வழிபாடு செய்வதன் மூலம் எந்தவித பிரச்சனையும் சமாளிக்கும் சக்தியை குரு தருவதால் நீங்கள் அதை சந்திப்பீர்கள். தற்பொழுது துறை ரீதியாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதத்துக்குரிய பலன்களை காணலாம். முதலில் வியாபாரிகளுக்கு. வியாபாரி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு 7.5 சனி நடக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். எனவே நீங்கள் பல்வேறு புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போட்டு இருப்பீர்கள். அவற்றையே இந்த மாதத்திலும் நீங்கள் தொடர வேண்டிய நிலை இருக்கின்றது. முக்கியமாக உங்களுடைய ராசியாதிபதி 8லே அமர்ந்து மாதம் முழுவதும் காணப்படுவதால் நீங்கள் எந்தவிதமான புது முயற்சியும் எடுக்காதீர்கள். யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். நீங்கள் அவ்வாறு ஜாமீன் போட்டால் அதனால் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தான் எதிர்கொள்ள வேண்டியது வரும். எனவே வியாபாரத்தில் புதிய முயற்சி இல்லை என்றாலும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற தொழிலிலே நீங்கள் கடின உழைப்பை கொடுத்து குருவை நீங்கள் முறையாக வழிபட்டீர்கள் என்றால் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் குரு அருளால் நீங்கள் அவற்றை தீர்ப்பீர்கள். எனவே இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதமாக தென்படுகிறது. உத்தியோகஸ்தருக்கான ஜூன் மாத பலன்களை நாம் காணலாம். விருச்சிக ராசி நேயர்களே, நான் ஐடி ஃபீல்டில் இருக்கும் நீங்கள் மேல் அதிகாரியிடம் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த மாதம். ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதி 8ல் அமர்ந்திருக்கின்றார். தேவையற்ற வாக்குவாதமோ வீண் விவாதமோ அவரிடம் வேண்டாம். சக ஊழியரிடம் அன்பு பாராட்டுங்கள். அவர்களுடைய உதவி உங்களுக்கு எப்பொழுதாவது தேவைப்படும். ஏனெனில் எப்பொழுதுமே நீங்கள் நண்பர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுடைய அன்பு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சொல்கின்ற ஏதாவது ஒரு சொல்லால் அவர்கள் வேதனைப்பட்டு உங்களிடம் பகைமை பாராட்ட வேண்டிய வர சூழ்நிலை இந்த மாதம் தென்படுகிறது. எனவே நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் அன்பு பாராட்டுங்கள். இதுவே இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் ஆகும். ஐடி ஃபீல்டில் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே, ஜூன் மாத பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை 6லே இருந்த புதன் பகவான் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 7லே வருகிறார். எனவே உங்களுக்கு ஐடியை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்களுடைய ராசியாதிபதி 8லே இருப்பதினால் அவரை சனி பார்ப்பதினால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய துறையிலே நீங்கள் சந்திக்க நேரிடும். விசா இருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய மாதம்தான். ஆனால் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த வீடான 5ஆம் இடத்தை பார்ப்பதினால் திடீர் அதிர்ஷ்டம் ஆனால் குரு பகவான் நல்ல இடத்தில் இருப்பதினால் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பதினாலும் அவர் தன்னுடைய சொந்த வீடான 5ஆம் இடத்தை பார்ப்பதினாலும் உங்களுக்கு இந்த மாதம் திடீர் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாத விருச்சிக ராசி நேயர்களே, ஜூன் மாதம் என்று பார்த்தோம் என்றால் உங்களுக்கு குருபலன் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய ராசியாதிபதி 8ல் இருக்கின்றார். திருமண முயற்சி என்று எடுத்தால் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் குருவனின் அருளால் அதை நீங்கள் சரி செய்து விடுவீர்கள், அவற்றை முறியடித்து விடுவீர்கள். எனவே இந்த மாதம் திருமண முயற்சி என்று எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. திருமணம் ஆன பெண்கள் என்று பார்த்தோம் என்றால் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே கலத்திரக்காரகனான சுக்கிர பகவான் இருக்கின்றார்.
அவர்தான் உங்களுக்கு 7க்குரியவரும் ஆவார். எனவே கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சுப விரயம் உங்கள் கணவர் உங்களுக்கு செய்வார். எனவே இந்த மாதம் திருமணம் ஆனவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சிக்குரிய மாதமாகவே தென்படுகிறது. மாணவ கண்மணிகளே, ஜூன் மாதம் என்று பார்த்தோம் என்றால் உங்களுக்கு இதுவரை 8லே செவ்வாய் இருந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் படிப்பிலே கொடுத்திருப்பார். ஆனால் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் 6லே இருந்து 7லே வருவதினால் உங்களுடைய படிப்பிலே இருந்த தடைகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியிலோ அல்லது ஸ்கூலிலோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். மார்க் என்று பார்த்தோம் என்றால் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு வந்த பிறகு நீங்களே எதிர்பார்க்காத மார்க் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே, ஜூன் மாதம் என்று பார்த்தோம் என்றால் விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். கலைக்காரகன் சுக்கிர பகவான் 6லே அமர்ந்திருப்பது ஒரு வகையில் நல்லது இல்லை என்று சொல்லலாம். எனவே இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய துறையிலே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் குரு உங்களுக்கு நல்ல இடத்தில் இருப்பதினால் அவற்றை நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய கடின உழைப்பால் தான் உள்ளது. எனவே உழைப்பை கைவிடாதீர்கள், முயற்சியை கைவிடாதீர்கள். வெற்றி நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு. அரசியல் துறையை சேர்ந்த நண்பர்களே, இதுவரை 7ஆம் இடத்தில் உங்கள் ராசியான விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் இருக்கிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8ஆம் இடத்தில் அமர்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர் 8ஆம் இடத்திலே இருப்பார். எனவே ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கிறார்கள். அது நல்ல ஒரு விஷயம் அல்ல. எனவே ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தேவையற்ற வாதத்திலே ஈடுபட வேண்டாம். எதிர்க்கட்சி சேர்ந்தவர்களிடம் கூட கொஞ்சம் நட்பு பாராட்டுங்கள். அது தவறு என்று இப்போது சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் அது மாதிரி சூழ்நிலை உங்களுடைய கிரகத்தில் இருக்கிறது. கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் என்ன திசை நடக்குது என்று பார்த்தால் மிகவும் நல்லது. இதுவரை நான் கூறிய பலன்கள் கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்கள் சரியில்லையே, கிரகங்கள் நிலை சரியில்லையே என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். அவரவர் ஜனன ஜாதகத்திலே நல்ல நேரம் இருக்கிறது, நல்ல திசை நடக்கிறது, நல்ல புத்தி நடக்குது என்றால் எல்லா விதமும் நல்லபடியாகவே நடக்கும். எனவே நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரும் பாருங்கள். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். அல்லது கீழே இருக்கிற அலைபேசி எண்ணிலே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் நன்றி, வணக்கம். குரு மட்டும் நமக்கு நன்றாக இருக்கிறார், மற்ற எந்த கிரகங்களும் நன்றாக இல்லையே, நவ கிரகங்களில் ஒருவர் மட்டும்தான் நமக்கு நன்றாக இருக்கிறாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு என்று ஒரு பீஜ மந்திரம் இருக்கின்றது. அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் மனதிலே கடவுளை நினைத்து, நான் சொன்னபடி குருவை நினைத்து, சித்தரை நினைத்து மனமுருகி நீங்கள் அந்த பீஜ மந்திரத்தை கூற வேண்டும். இவ்வாறு நீங்கள் கூறி வந்தால் உங்களுடைய 7 சனியின் கெடுபலன்கள் குறையும். மற்ற கிரகங்கள் ஒரு மாதத்துக்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலே அவற்றின் தாக்கமும் உங்களுக்கு குறையும். நான் கூறுவதை கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் கூறுவதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மனதிலே நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். ஓம் ஐம் க்ளீம் சௌ. ஓம் ஐம் க்ளீம் சௌ. இறுதியாக கூறுகின்றேன், ஓம் ஐம் க்ளீம் சௌ. இந்த பீஜ மந்திரத்தை மனதிலே நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்குள் ஒரு சக்தி ஏற்படும், உங்களுக்குள் ஒரு உத்வேகம் ஏற்படும், பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இவற்றை நீங்கள் கூறி பயன்பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.